மனுஷனோட வாழ்க்கை அவன் சுவாசிக்கிற மூச்சு காத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை என் மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவளை முதல் முறையா பார்த்த அந்த நொடி, என் மூச்சே நின்று போக வச்ச அந்த நொடி, என்னோட வாழ்க்கை இனிமையா ஆரம்பிக்க வச்ச அந்த நொடி. ஷாலினி எங்க பெரியய்யாவோட செல்ல பொண்ணு. என்னோட உயிர் உடல் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கவ அவ தான். எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டுறதுல அவளை மிஞ்ச இங்க யாருமே கிடையாது. பெரியய்யா தான் எங்க வாழ்க்கைக்கே வெளிச்சம் கொடுத்த 2வது கடவுள்னு சொல்லலாம். ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு நாங்க இருந்த காலத்துல பெரியய்யா தான் அவர் வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தார். எங்க அப்பாவுக்கு டிரைவர் வேலை போட்டு கொடுத்து எங்களுக்கு அவங்க கெஸ்ட் ஹவுஸ்லயும் இடம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, என்ன அவங்க வீட்டு பையனா நினைச்சு இப்ப வரைக்கும் என்ன நல்லா படிக்க வச்சு இப்போ நான் ஒரு நல்ல நிலையில இருக்கேன்னா அதுக்கு முதல் காரணமே எங்க பெரியய்யா தான். அவ எனக்கு சொந்தமாக முடியாதுன்னு என் புத்திக்கு புரியுது. ஒரு நாள் அவ வேற ஒருத்தருக்கு சொந்தமாகத்தான் போறான். ஆனா அதுக்காக என் காதல் குறைஞ்சிடாது. என்னோடது ஒரு தள காதலா இருந்தாலும் இந்த ஒரு ஜென்மத்துக்கு இது மட்டுமே எனக்கு போதும். 2 பேருக்குள்ள காதல் இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா என்ன? அந்த 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணுமா? இணைஞ்சுதான் இருக்கணும்னு எதுவும் நிர்பந்தம் இருக்கா என்ன? அப்படி எதுவும் இல்லையே. காதல் தானாவே 2 பேரையும் இணைச்சிரும். அதுக்கு எந்த பேரும் தேவையில்லை. பெரிய அடிக்கடி சொல்லுவாரு, காதலை நம்ம அடையக்கூடாது, நம்மளையே அதுல தொலைச்சிடணும். அதனாலதான் சாலினி, என் காதல் எப்பவுமே உன்னோட மட்டும்தான்.